ஹே ஹாய் காய்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா செவன் பிரிசனர்ஸ்ங்கிற ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். நம்ம மனசை உருக்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கான ஒரு குடும்பத்துக்காக ஒரு பையன் காலேஜ் முடிச்சு உழைக்கலாம்னு நினைக்கும் போது அவனுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் வரும், அதை எப்படி ஃபேஸ் பண்றான், இதை எல்லாத்தையுமே இந்த படத்துல தரமா சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு பையனும் வந்து இந்த படத்தை பார்க்கணும். செட்டாராஜு ஒன்லைனர் சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம ஹீரோவை பொறுத்தளவு ரொம்பவுமே கஷ்டப்படுற ஒரு ஏழை பையன் தான். அதாவது வீட்டுல மாடு மேய்க்கிறது, ஆடு மேய்க்கிறது, அதுல வர வருமானத்தை வச்சுதான் அவங்க குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்குது. இவன் உழைச்சாதான் இவனுக்கு காசு, இவன் குடும்பத்துக்கு காசுங்கிற நிலைமையில இருக்காங்க. அப்படி ஒரு பையன் நம்ம ஏதாவது வெளியே வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேலைக்காக வந்து சிட்டிக்கு போறாங்க. அப்படி சிட்டிக்கு போகும்போது இவங்க பாஸ்போர்ட்டா இருக்கட்டும் எல்லாத்தையுமே புடுங்கி வச்சுக்கிட்டு அடிமைத்தனமா வேலை வாங்குறாங்க. அதுல இருந்து நம்ம ஹீரோ எப்படியாவது ஒவ்வொரு தடவையும் தப்பிச்சிடலான்ட்டு பிளான் போட்டு அவனுமே தப்பிக்க போறான். ஆனா அவனை அடிச்சு உட்கார வச்சு ரொம்பவுமே துன்புறுத்துறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா கண்ணெல்லாம் காமிச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க பையங்க மட்டும் கிடையாது, பொண்ணுங்க, இந்த மாதிரி நிறைய பேர் அடிமைத்தனமா இருக்காங்க. இதுல இருந்து நம்ம ஹீரோ வந்து மீண்டும் வெளியே வந்தானா, நம்ம ஹீரோவோட குடும்பத்தை பார்த்தானாங்கிறத தெள்ள தெளிவா இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. நான் முதலே சொல்லியிருப்பேன், ஒரு பையன் காலேஜ் முடிச்சிட்டனாலே அவன் மைண்ட் ஃபுல்லா வேலைக்கு போகணும் வேலைன்னு மட்டும்தான் இருக்கும். அந்த சுச்சுவேஷன்ல எத்தனை பேர் ஏமாத்துவாங்க, எத்தனை பேர் அடிமையா வேலை வாங்குவாங்க, இது எல்லாத்தையும் கலந்த ஒரு பயங்கரமான படத்தை தான் உங்களுக்கு கிட்ட வந்திருக்கேன். இதை மிஸ் பண்ணிடாதீங்க யாரும். நம்ம வளவலன்னு பேசாம டைரக்டா படத்துக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல ஒருத்தனை காமிக்கிறாங்க பாத்தீங்களா, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவன் பேர் வந்து மேத்யூஸ். நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தோம்னா, இவன் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்லயே ஒரு சின்ன பண்ண மாதிரி, அதாவது கோழி, ஆடு, மாடு இது எல்லாத்தையுமே வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோவோட அம்மா, அவங்களோட 2 அக்கா தங்கச்சி, இவங்க எல்லாருமே அப்படி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட அம்மாவுமே வந்து கொஞ்சம் கீழே விழுகிற மாதிரி போயிருவாங்க. அப்ப டப்புன்னு நம்ம ஹீரோவுமே போயிட்டு, இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு தான் வந்து உடம்பு சரியில்லைன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் வந்து நீங்களே இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உதவிக்கு எங்களை கூப்பிட்டா என்ன நாங்க வரமாட்டோமா சொல்றோம், பாத்துருங்கம்மா, உடம்ப பாத்துக்கோங்க அப்படின்ட்டு எல்லாருமே அப்படியே சாப்பிடுறதுக்காக உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கும் போது நம்ம ஹீரோவோட அம்மாவுமே வந்து, இங்க பாருப்பா, நீ வேலைக்கு வேற போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அதுவும் சிட்டிக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த உனக்காண்டியே நான் ட்ரெஸ் எடுத்து வந்தேன், நீ இங்க வீட்டுல இருக்கிற மாதிரிலாம் அழுக்காலாம் இருக்க கூடாதுப்பா, அங்க போயிட்டு நீட்டா இருக்கணும், நீ மட்டும் அழுக்கா இருந்தா எல்லாருமே உன்னை ஒரு மாதிரி பாப்பாங்க, அதனாலதான் நீ தயவு செய்து என்கிட்ட வந்து காசை பத்தி எதுவும் கேட்காத, நான் உனக்கு எடுத்துட்டு நீ போட்டுக்கோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோட அம்மாவுமே கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே சரி ஓகேமா அப்படின்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாருமே ப்ரேயர் பண்றாங்க. ப்ரேயர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுல சந்தோஷமா நம்ம ஹீரோ வந்து அவங்க அக்கா தங்கச்சி கூட ஹாப்பியா விளாண்டுகிட்டு இருக்கான். இப்படி ஹாப்பியா இருந்துகிட்டு இருக்கும்போது இப்படி அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ வந்து வேலைக்கு போறதுக்காண்டி, அதாவது சிட்டிக்கு போறான்னு சொல்லி பாத்தீங்களா, அந்த வேலைக்கு போகிறதுக்காண்டி ரெடி ஆகி இவனுமே நிக்கிறான். அப்போ அங்க ஒரு காருமே வருது. அந்த கார்ல இருந்து ஒருத்தர் இறங்கி வராரு பாத்தீங்களா, இவர் தான் வந்து நம்ம ஹீரோவா இருக்கட்டும், நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர், மொத்தம் சேர்த்து ஒரு 4 பேத்துக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்கறது யாருன்னு பார்த்தோம்னா புரோக்கர். அந்த புரோக்கர் இவர் தான். இவர் பேர் வந்து கில்சன். இவருமே அப்படியே நம்ம ஹீரோவோட அம்மா பாட்ட நம்பிக்கையா பேசிட்டு, இங்க பாருங்கம்மா, உங்க பையனை நான் பாத்துக்கிறேன், நல்ல சம்பளம் வரும், இதுக்கப்புறம் வந்து நீங்க கஷ்டப்பட தேவையில்லை, உங்க உடம்புக்கு நல்ல மெடிசன் வாங்கி நல்லா உங்களை பாத்துரலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அம்மா கையில கொஞ்சம் போனஸ் மாதிரி கொஞ்சம் கொடுத்து, இங்க பாருங்கம்மா, உங்க பையன் வேலை பார்க்கறதுக்கு முன்னாடியே போனஸ் மாதிரி இவ்வளவு அமௌண்ட் கம்பெனில இருந்து கொடுத்துருக்காங்க, இது மாதிரி நிறைய வரும், நீங்க வந்து உங்க பையனை எதிர்பார்க்காதீங்க, உங்க பையன் நல்லா இருப்பான், நிறைய சம்பளம் மாசம் மாசம் அனுப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அப்படியே கிளம்பலான்னு இருக்கும்போது அவனுக்கு அவங்க அம்மா விட்டு போறதுக்கு மனசே வரல. அப்படியே ஹக் பண்ணி கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்துட்டு, சரிங்கம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீலிங்கா தான் வண்டியில ஏறான். இவங்களுமே அப்படியே கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்க ஒருத்தன் தொப்பி போட்டவன் காமிக்கிறாங்க பாத்தீங்களா, இவன் பேரு வந்து சாமுவேல். அப்படியே ஆப்போசிட்ல இன்னொருத்தனை காமிக்கிறாங்க பாத்தீங்களா, இவன் பேரு எசக்வில். அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இன்னொருத்தனையும் காமிக்கிறாங்க, இவன் பேரு இசாக்கி. இவங்க 3 பேர் நம்ம ஹீரோ வச்சு 4 பேர் தான் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க சிட்டிக்குள்ள என்ட்ரானதுமே அங்க நிறைய பில்டிங் எல்லாம் பயங்கரமா இருக்குது. இந்த பில்டிங்கை பார்த்து இவங்களுமே வியப்பாயிடுறாங்க, என்னடா இப்படி இருக்குது பில்டிங், பயங்கரமா இருக்குது, இதுலதான் நம்ம வேலை செய்ய போறோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த புரோக்கர்னு சொன்ன பாத்தீங்களா, தம்பி நீங்க ஆசைப்படுறது தப்பு இல்ல, ஆனா இந்த அளவுக்குலாம் வந்து நம்ம கம்பெனி இருக்குது, ஆனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கம்பெனி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நீ என்ன சொன்னா என்ன, நாங்க வியப்பா பாத்துக்கிட்டே வரோம்ட்டு இவங்களுமே அப்படியே ஹாப்பியா ஜாலியா பாத்துட்டு அப்படியே போறாங்க. இப்போ இந்த கிராமத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும், சிட்டிக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு புது சிட்டிக்கு போனாலுமே அங்க உள்ள பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே பயங்கரமா வந்து பார்ப்போம், என்னடா இவ்வளவு பெருசு பில்டிங்லாம் உண்மையாலுமே இருக்குதாங்கிற மாதிரி பார்ப்போம். அதே மாதிரி தான் அங்கேயும் அந்த ஒரு ஃபீலை கொடுக்குது நமக்கு. இப்ப இவங்க வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு கம்பெனிக்குள்ள வந்து போயிடுறாங்க. அங்க போனதுமே இங்க ஒருத்தன் வரான் பாத்தீங்களா, இவன் தான் வந்து நம்ம ஹீரோவா இருக்கட்டும் இவங்க எல்லாத்துக்குமே வந்து வேலை கொடுக்குறவன். இவன் பேர் வந்து லூக்கா. இப்ப லூக்காமே வந்து அவங்களோட பேர் எல்லா பேரையும் கேட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பசங்களை எல்லாத்தையுமே வந்து லூக்காவுமே வந்து அவங்களோட ரூமுக்கு வந்து கூட்டி போயிட்டு, இங்க பாருங்க இதுதான் உங்களோட ரூம், நீங்க இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உங்க எல்லாரோட பாஸ்போர்ட்டும் எடுங்க, ஏன்னா பாஸ்போர்ட் தான் முக்கியம் இங்க வேலை செய்யறதுக்கு, அதனால பாஸ்போர்ட் தாங்க அப்படின்னு சொல்றான். இவங்க எல்லாருமே அந்த பாஸ்போர்ட்டையும் எடுத்து கொடுத்துறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்க, நாளைக்கு 5 மணிக்கு வந்து வேலை ஸ்டார்ட் ஆயிரும், அதனால நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு லூக்காவுமே கிளம்பிடுறான். இப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே அன்னைக்கு நைட்டு சாப்பிடுறதுக்காக அவங்களுமே
வந்து ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுமே சொல்றாங்க, இங்க பாருப்பா நான் வந்து நல்லா சம்பாரிச்சு இந்த ஒரு பில்டிங்கை வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோவுமே, நீ பில்டிங்கை வாங்க தான் போறானா, ஆல்ரெடி வாங்கிட்டேன்டா, அதுதான்டா என் பில்டிங் அப்படின்னு சொல்றான். இப்பெல்லாம் பேசி ஜாலியா விளாண்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்க உள்ள ஒரு ஷாப்புக்கு போனதுக்கு அப்புறம் அங்க உள்ள ஃபுட்டு கார்டை வந்து நம்ம ஹீரோ எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து பீஃப் வேணும், பீஃப் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வேற எதுவுமே வேணாம், எனக்கு பீஃப் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்டுலயுமே பார்த்து ஆர்டர் போட்டுறாங்க. அப்படியே அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு அப்படியே ஜாலியா பேசிட்டு அவங்களுமே ரூம்ல நல்லா தூங்கிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில விடியுது. இவங்களுமே வந்து வேலைக்கு போக எல்லாருமே தயாராயிடுறாங்க. இப்போ லூக்காவுமே அந்த பசங்களை எல்லாத்தையுமே கூட்டி போயிட்டு, நான் உங்களுக்கு வேலை எப்படி செய்யணுங்கிறத ஃபுல்லா சொல்லி கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் நீங்க வேலையை வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு அங்க ஒரு வயர் மாதிரி ஒன்று இருக்குது. அதை எடுத்து இந்த வயருக்கு உள்ள இருக்கிற தாமிரத்தை வந்து நீங்க பிரிச்சு எடுக்கணும். அதுக்கு தான் வந்து இந்த வயரை இந்த ஒரு இதுக்குள்ள விட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அந்த தாமிரம் வந்து வெளியே வந்துடும். இதை ஒரு ஆளு பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த இருக்கு பாத்தீங்கன்னா, இது காந்தம். இந்த காந்தத்தை எல்லா தகரத்து மேலையும் வச்சு பார்க்கணும். அதுல அந்த காந்தம் எந்த தகரத்து மேல ஒட்டுதோ அந்த தகரத்து எல்லாத்தையுமே தனியா பிரிச்சு வச்சிருங்க. ஏன்னா இது விலை உயர்ந்தது, அதிகமான காசுக்கு வந்து விலை போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இப்ப வேலையை செய்யறதுக்கு தயாராகி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பெரிய ட்ரக் வருது. அந்த ட்ரக்ல இவங்க நிறைய பிரிச்சுலாம் வச்சாங்க பாத்தீங்களா, தாமிரமா இருக்கட்டும், அந்த தகுடா இருக்கட்டும், இந்த எல்லா பொருட்களையும் அந்த லாரியில ஏத்துறாங்க. ஏத்தும் போது லூக்காவுமே வந்து அந்த லாரிக்காரர் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு காசு தரான். இதையுமே மேல இருக்கிற நம்ம ஹீரோவுமே பாத்துக்கிட்டு இருக்கான், அதாவது மேத்யூஸ். இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவுமே வந்து அவங்க அம்மா பட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அவனுமே பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்கிறான். இங்க பாருப்பா கொஞ்சம் காசு கம்மியா இருக்குது, காசு அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, இங்க பாருங்கம்மா இன்னும் 2 வாரத்துல உங்களுக்கு வந்து நான் சம்பளத்தை வந்து அனுப்பி விட்டுறேன், வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அக்கா தங்கச்சி எல்லாம் நல்லா பாத்துக்கோங்கம்மா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே போன் கட் ஆயிருது. ஏன்னா டவர் எல்லாமே போன்ல வந்து கட் பண்ணிடுறாங்க. இது யார் கட் பண்ணா இல்ல தானா கட் ஆச்சா எதுவுமே அவனுக்கு தெரியல, புரியல. சரி ஓகே அவ்வளவுதான், நம்ம நெக்ஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அடுத்த நாள் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப செஞ்சு முடிச்ச பொருள் எல்லாத்தையுமே வந்து திரும்பவும் ட்ரக்ல ஏத்தி விட்டு இவங்க எல்லாருமே அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது லூக்காவுமே பழையபடிக்கு அந்த ட்ரக்குக்காரனுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க. இதையுமே வந்து நம்ம ஹீரோ வந்து பாத்துறான். பார்த்துட்டு இவனுமே அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது லூக்காவுமே வந்ததும் சாப்பிட்டுட்டு இருக்கவங்கிட்ட போயிட்டு, சாப்பிட்டதெல்லாம் போகுதும், டைம் ஆகுது, வந்து வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றான். இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே, முதலாளி இதுக்கப்புறம் வந்து நீங்க வேலை செய்யணும்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இந்த 2 வாரமா வேலை பார்த்ததுக்கான சம்பளத்தையும் எங்களுக்கு கொடுக்கல, அப்புறம் எப்படி நாங்க வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லூக்காவுமே, தம்பிகளா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து போனஸ்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஒரு அமௌண்ட்டை கொடுத்துதான் உங்களை வேலைக்கு எடுத்திருக்குது, அதனால அமௌண்ட்லாம் கிடையாது, சம்பளங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படிங்கிறான். இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே, என்னால சம்பளம் கிடையாது, அப்புறத்துக்கு நான் இங்க இருந்துகிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிக்கிறான். நடந்து போகும்போது அந்த ட்ரக் ஓட்டுறவேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவனுமே நம்ம ஹீரோ வயிற்றுல ஒரு குத்து மண்டுன்னு குத்தி கீழே படுக்க போட்டுறாங்க. இதை பார்த்த லூக்காவுமே ஒரு நோட்டில் இருந்து ஒரு பேப்பரை கிழிச்சு, தம்பி இந்த பேப்பர்ல எல்லா கணக்கு வழக்கு இருக்குது, இதை நீ வந்து பாத்துக்கோ, அது மட்டும் கிடையாது, நான் உங்களுக்கு போனஸ்னு ஒரு அமௌண்ட் முன்னக்கூடிய கொடுத்தேன் பாத்தீங்களா, அதுதான் வந்து உங்களுக்கான சம்பளம், அதை தான் மொத்தமா கொடுத்துருக்கேன், மொத்தம் 5000 யூரோ கொடுத்துருக்கேன், அதை விட நீங்க எனக்கு அதிகமா வந்து செலவழித்து வச்சிருக்கீங்க, நீங்க செலவழித்து வச்சதை எல்லாத்தையுமே கழிச்சுக்கிட்டு தான் இந்த இடத்த விட்டு போக முடியும், கழிச்சதுக்கு அப்புறம் தான் சம்பளமும் ஒண்ணு கொடுப்பேன் நானு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ அந்த ஒரு பேப்பரையுமே நம்ம ஹீரோ கையில கொடுத்ததுக்கு அப்புறம் விறுவிறுன்னு லூக்கா நம்ம ஹீரோவா இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இவங்கிட்ட போன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த போனை எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கிறான், வாங்கிக்கிறான். ஃபர்ஸ்ட் அவங்கிட்ட உள்ள போனை எல்லாத்தையுமே வாங்கிட்டு போன் தரவனா அடிச்சும் புடுங்குறான். இப்படி ரொம்பவுமே துன்புறுத்துறாங்க ஸ்டார்டிங்லயே. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்துருப்போம் பாத்தீங்களா லூக்கா, அந்த ஒரு பேப்பரையுமே வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து வாஸ்து காமிக்கிறான். தம்பிகளா மொத்தம் 5000 யூரோ, அந்த 5000 யூரோல ஒரு ஆளுக்கு 1000 யூரோங்கிற மாதிரி செலவழித்து வச்சிருக்கீங்க, அது மட்டும் கிடையாது, ரூம் ரெண்ட்னு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, அது 3000 யூரோ, அது போதாதுன்ட்டு நீங்க போக்குவரத்துக்கு, அதாவது கார்ல வந்தீங்களா பாத்தீங்களா இங்க, அதுவா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் சேர்த்து போக்குவரத்துக்கு மொத்தம் 2000 யூரோ. சரி இது போதாதுன்னு பார்த்தா சாப்பிடுறதுக்கு 700 யூரோ செலவழிச்சு வச்சிருக்கீங்க, அது மட்டும் கிடையாது, இந்த வேலை செய்றீங்க பாத்தீங்களா, அதுக்கான மிஷின் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மிஷினுக்கு 200 யூரோ செலவழிச்சு வச்சிருக்கீங்க, ஒரு நாளைக்கு 20 யூரோங்கிற பேர்ல சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நீங்க இப்படி யாரா திம்பீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்கான். இத பார்த்த நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏய் இவன் என்னடா இதுக்கெல்லாம் கணக்கு போட்டுட்டு இருக்கா, நம்ம இங்க இருந்தோம்னு நினைச்சுக்கோங்க, நம்ம அடிமையா தான் இவனுக்கு லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும், நம்ம கஷ்டப்பட்டாவது நம்ம குடும்பத்தை காப்பாத்திரும், ஆனா இங்க அடிமையா நம்ம இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாருமே அன்னைக்கு அப்படியே பொட்டி படுக்கலாம் கேட்டுட்டு தப்பிக்கலான்ட்டு அந்த கதவுல போய் கைதான் வைக்கிறாங்க வெளியே போறதுக்காண்டி. அந்த கதவுல கை வச்சதுமே அங்க இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது நம்ம ஹீரோக்கு, அதாவது ரூமுக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோக்கு ஒரு அலாரம் மாதிரி கேக்குது. இத பார்த்து நம்ம ஹீரோவுமே வந்து சடனா வந்து தெளிஞ்சிடறான். இன்னொரு பக்கம் சரி இது திறக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான், சாவி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே விறுவிறுன்னு லூக்காவோட ரூமுக்கே போயிட்டு, அதாவது முதலாளியோட ரூமுக்கே போயிட்டு சாவியை தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த லூக்காவுமே வந்துட்டு, என்ன தம்பி என் ரூமுக்குள்ள வர அளவுக்கு உங்களுக்கு தைரியம் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட நெத்திலேயே வந்து கண்ணை வச்சு, இங்க வாங்க, இதுக்கப்புறம் நீங்க வந்து தப்பிச்சு போகணும்னு நினைச்சீங்க, உங்களை எல்லாத்தையுமே சுட்டு இதே இடத்துல கொன்னுடுவேன், அதுக்கப்புறம் நீங்க தப்பிக்கிறதுக்கு கூட யோசிக்க
முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இவங்க எல்லாருமே அமைதியாயிடுறாங்க. இப்ப இவங்க 4 பேத்தையுமே விறுவிறுன்னு கூட்டி போயிட்டு நார்மலா தான் அவங்க ரூமுக்குள்ள இருப்பாங்க. இப்போ இவங்கள ரூமுக்குள்ள போட்டு ரூம்ல பூட்டு போட்டு ஜெயிலு மாதிரி அடைச்சு வச்சு விட்டு வந்துடுறான் அந்த லூக்கா. இப்ப இவங்க எல்லாரும் கத்தி பாக்குறாங்க, கதறி பாக்குறாங்க, கதவு திறக்கல. இப்போ இதனால நம்ம ஹீரோவுக்கும் அந்த இசாக்கின்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அவங்க 2 பேத்துக்கும் சண்டை வந்துருது. அந்த இசாக்கியுமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஒன்னாலதான் இந்த நமத்து போன ஐடியா வச்சுதான் இப்போ இந்த கதவையும் அடைச்சு வச்சுட்டாங்க, ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது, இங்க இருந்து தப்பிக்க முடியாது, போச்சு போச்சு அப்படி மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவுமே இங்க பாரு கோவப்பட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் தப்பிக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய ஐடியா இருக்குது, கண்டிப்பா நாளைக்கு நம்ம காலையில தப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு இவங்களுமே ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளான் என்னங்கிறதையும் நம்ம பாத்துருவோம். அடுத்த நாள் இவங்க வழக்கம் போல அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது எல்லாருமே குறுன்னு லூக்காவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, லூக்கா இங்க இருந்து கிளம்பினா மட்டும்தான் இவங்களோட பிளானை ஸ்டார்ட் பண்ண முடியும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வெளியுமே வண்டி சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு லூக்காவுமே அங்க இருந்து கிளம்பி பையா நடந்து போறான். அந்த நேரத்துல அந்த இசாக்கின்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அவனுமே கோல்கட் எடுத்து அதை வாய்க்குள்ள வச்சு நல்லா தேய்ச்சி முறையெல்லாம் வர வச்சுட்டு அவனுமே கீழே படுத்துக்கிறான். ஏன்னா வலிப்பு வந்த மாதிரி ஒரு ஆக்டிங் தான். இப்போ இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோவா இருக்கட்டும் எல்லாருமே முதலாளி இங்க பாருங்க, இவனுக்கு வலிப்பு வந்துருச்சு, இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, பாருங்கன்னு சொல்றான். அங்கிட்டு கேட்ட திறந்துட்டு லூக்காவுமே விறுவிறுன்னு என்னடா ஆச்சு அப்படின்ட்டு பாத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு கட்டை எடுத்து லூக்காவோட தலையில பட்டுன்னு அடிச்சுட்டு அங்கிருந்து எல்லாருமே தப்பிக்கலான்னு ஓடுவாங்க பாத்தீங்களா. கரெக்டா கதவு கிட்ட போய் நிப்பாங்க. ஏன்னா அந்த கார்ல ஒருத்தன் வந்தான் பாத்தீங்களா, அவன் கையில கன்னு, இவங்களுக்கு பக்குன்னு ஆயிடுது. இங்க பாருங்க ஒருத்தன் கூட இங்க இருந்து நகரக்கூடாது, போங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் திரும்பவும் உள்ளே அனுப்பி விட்டுறான் அந்த குண்டன். இப்போ நம்ம ஹீரோவை மட்டும் தனியா நிக்க வச்சு கண்ணை திருப்பி வச்சு அந்த லூக்காவுமே நம்ம ஹீரோவோட நெத்திலேயே பட்டுன்னு அடிப்பான். அடிச்சதுல அவனுமே மயக்கம் போட்டே விழுந்துருவான். இப்ப எல்லாத்தையுமே கட்டி போட்டிருப்பாங்க. அல்லது இசாக்கின்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, நடிப்பாடா நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே போலீஸ்காரங்க ஒரு கேரிப்பை எடுத்து அவன் மூஞ்சில பொத்தி நடிக்க செய்யற துடிச்சு சாவுடா அப்படிங்கிற மாதிரி வச்சிடறாங்க. இவனுமே மூச்சு விட ரொம்பவுமே சிரமப்படுறத பார்த்துட்டு டப்புன்னு கேரிப்பை எடுத்துடுறாங்க. இப்போ இத பார்த்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் நம்ம ஹீரோ இவங்களுமே மிரண்டு போயிடுறாங்க. என்னடா இப்படி கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இவங்களுக்கும். இப்போ அந்த ஒரு 2 போலீஸ்காரங்களுமே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு, தம்பிகளா இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைக்காதீங்க, அப்புறம் தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் நாங்க கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை சுட்டு கொன்னுருவோம், இங்க நாங்க சொல்றதை இவங்க யாரும் கேட்க மாட்டாங்க, இவங்க சொல்றதான் நாங்க கேட்போம் அப்படிங்கிற மாதிரி லூசுத்தனமா பேசிட்டு போய்கிட்டு இருக்கா. இவன் போலீஸ்காரனா யாரு என்னங்கிறது ஒண்ணுமே புரியல இவங்களுக்கு. இப்ப போலீஸ்காரங்க போனதுமே ஒரு கோல்கட்டு மூடி கூட உங்ககிட்ட இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபுல்லா செக் பண்ணி அவங்க பேக்கா இருக்கட்டும் ரூமா இருக்கட்டும் செக் பண்ணி எல்லாத்தையுமே தூக்கி போடுறாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ட்ரக் ஓட்டிட்டு வரான்னு சொன்னேன் பாத்தீங்களா குண்டன், அவனுமே கூட்டி போயிட்டு தம்பி எல்லாம் இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைக்காதீங்க, தப்பிக்கவே முடியாது, ஏன்னு கேளுங்க, இங்க வாங்க அப்படின்னு கூட்டி போய் உங்களை சுத்தி நிறைய பில்டிங் இருக்குதான், அதுக்காண்டி அவங்கள கப்தி கூப்பிட்டு எப்படியாவது ஹெல்ப் பண்ண வச்சு தப்பிச்செல்லாம் நினைக்காதீங்க, இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குண்டனுமே கத்தி அந்த பில்டிங்ல உள்ளவங்களை கூப்பிட்டு இருக்கான். ஆனா யாருமே எட்டி பார்க்கல, ஏன்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்க, இது எல்லாமே இவங்களோட கண்ட்ரோல்ல இருக்குது. இத பார்த்துட்டு இந்த பில்டிங் மட்டும் இல்ல சுத்தி உள்ள எல்லாருமே எங்களோட கண்ட்ரோல் தான், தப்பிச்சு போகணும்னு நினைச்சீங்க நீங்க சாகதான் செய்வீங்க, தப்பிச்சு போகணுங்கிறது ஐடியா கூட வராது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இத பார்த்ததுமே அவ்வளவுதான் ஜோடி முடிஞ்சு அப்படின்ட்டு அன்னைக்கு நைட்டு தூங்குவாங்கன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொருத்தன் எல்லாருமே அழுதுகிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் எப்படி ஒரு தூக்கங்கிறது ஒண்ணு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுக்கு இருக்குது. சரி அவ்வளவுதான், பிடிக்காத வேலை தான், ஆனா பிடிச்ச மாதிரி இதுக்கப்புறம் பண்ண வேண்டியது, இதுக்கப்புறம் நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்ட்டு இவங்களுமே அடுத்த நாள் பயங்கரமா வேலை செய்யறாங்க. செஞ்சதை விட ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டா வேலையை பாக்குறாங்க இவங்க. இதை எல்லாத்தையுமே இந்த லூக்காங்கிறவனுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். பரவாயில்லையே வேலை நல்லா தான் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப இவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பயங்கரமா ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட்ன்ட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோ கூட இருக்கிற சாமுவேல் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இவங்க 2 பேருமே ஓடி போய் பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா எசக்வீல்னு எசாக்கின்னு ஒருத்தன் இந்த சுருட்ட முடி வச்சிருக்கான் பாத்தீங்களா, இவனுமே அந்த எசக்வீல கத்தியால குத்திடுறான். இத பார்த்த நம்ம ஹீரோ வெறி ஆயிட்டு, இங்க பாரு எதுக்காகடா இப்படி பண்ணிருக்க, அவனும் நம்ம ஃப்ரெண்ட் தான்டா, எதுக்காகடா இப்படி லூசுத்தனமா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு சண்டை ஆகுது. இப்படி சண்டை ஆகும்போது லூக்காவுமே தடுத்து விட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுமே கிளம்பிடுறான். இப்போ அன்னைக்கு நைட்டு அந்த எசக்வீலால வழி தாங்க முடியல, அவனுக்கு ரொம்பவுமே ஜுரமும் அதிகமா அடிக்க ஆரம்பிச்சிருது, ரொம்பவுமே நடுங்கிட்டு இருக்கான். இதை பார்த்த லூக்காவுமே டேப்லெட் நம்ம ஹீரோ கிட்ட கூட்டு இந்த டேப்லெட்டை கூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுமே கிளம்பிடுறான். இப்போ அந்த ஒரு டேப்லெட்டுமே கொடுத்து அவங்க எல்லாருமே அப்படியே நல்லா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ பழையபடிக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா மும்முரமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க, ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்க. இது எல்லாத்தையுமே லூக்காங்கிறவனுமே பார்த்துனே இருக்கான். பரவாயில்லையே இவங்களோட வேலை ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ அன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது என்னதான் கத்திட்ட குத்துனவனா இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு தானே, சாப்பாடு கொடுக்காம எப்படி இருக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ எதுவுமே நினைக்காம சாப்பாடும் கொடுத்துறான். இப்படி சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது லூக்காவுமே ஒரு 4 பெப்சி பாட்டில் இட்டு இங்க பாருங்கப்பா உங்களுக்காண்டி தான் கொண்டு வந்திருக்கேன், பரவாயில்ல நல்லாவே வேலை பாக்குறீங்க, இதை குடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இதெல்லாம் வேணாம், நாங்க
குளிச்சே ரொம்ப நாள் ஆச்சு, எங்களுக்கு குளிக்கணும், எங்களுக்கு தண்ணியில வந்து குளிக்கணும், அவ்வளவுதான், மத்தபடி எந்த ஆசையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை பார்த்த லூக்காவுமே அந்த அளவுக்கு நான் கெடுதியானவன் கிடையாது, நீங்க போயிட்டு குளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். இவங்க எல்லாருமே அந்த தண்ணியை பார்த்ததும் என்னமோ பாலைவனத்துல தண்ணியை பார்த்த மாதிரி இவங்க வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணி குளிப்பாங்க. இப்ப அப்படியே குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே ரூம்ல இருப்பாங்க. அந்த ரூம்ல இருக்கும்போது பழையபடிக்கு நம்ம ஹீரோவுக்கும் அந்த இசாக்கின்னு சொல்ல பாத்தீங்கன்னா அந்த சுருட்ட முடிக்காரன், இவங்க 2 பேத்துக்கு சண்டை வருது. இவங்க 2 பேத்துக்கு ஆகவே மாட்டுது முதல்ல இருந்து இப்ப வரைக்கும். அப்ப இந்த இசாக்கியுமே சொல்றான், நீ போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட் தான் ஆகிருக்குது இப்ப வரைக்கும், என்ன இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குதா, அதுக்காண்டி ஏதாவது யோசிக்கிறீங்களா யாராவது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே, உனக்கு என்ன தப்பிக்க தானே செய்யணும், அதுக்காண்டி தான் பிளான் போட்டுட்டு இருக்கோம், நம்ம உடனே தப்பிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னு நினைச்சுக்கேன், தப்பிக்கவே முடியாது, ஏன்னா ஆல்ரெடி 2 தடவை தப்பிக்கிறோங்கிற பேர்ல அவங்க 2 தடவை கண்டுபிடிச்சு 2 தடவையுமே டவுட்ல இருக்காங்க. இப்ப வரைக்கும் அவங்க நம்ம தப்பிப்போமா தப்பிக்க மாட்டோமாங்கிற டவுட்ல தான் இருக்காங்க. அதனால பொறுமையா தான் தப்பிக்க முடியும், அமைதியா இரு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோவுமே சொல்றான். இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவும் லூக்கா இருக்கிற ரூமுக்குள்ள போயிட்டு, முதலாளி ஒரு ஒப்பந்தம் போடணும், அதனால ஒப்பந்தம் போடலாமா, அதை சொல்லலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் என்னங்கறத சொல்லு, அதுக்கப்புறம் அந்த ஒப்பந்தம் வந்து கரெக்டா இல்லையாங்கிறத நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை பார்த்தா நம்ம ஹீரோவுமே, சரி ஓகே, இங்க பாருங்க, நாங்க இங்க இருந்து தப்பிக்க மாட்டோம், எங்களுக்கான கடன் இருக்குல்ல, வேலை பார்த்து அந்த கடனையும் வந்து நாங்க தீத்துருவோம், ஆனா இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களை வெளியே விட்டுருங்க, நாங்க எங்க வீட்டுக்கு போயிடுறோம், ஏன்னா எங்க அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறவங்க, எங்களை நம்பி மட்டும்தான் அவங்க இருக்காங்க, தயவு செய்து எங்களை விட்டுருங்க, நாங்க போயிடுவோம், இதுக்கு மட்டும் நீங்க ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். பரவாயில்ல, இது நல்லதா இருக்குது, என் கடனை கழிச்சிட்டு நீ எங்க வேணாலும் போய்க்கோ அப்படின்ற மாதிரி லூக்காவுமே வந்து சொல்றான். இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களுமே அப்படியே விறுவிறுப்பா வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தோம்னா ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டா வேலை பார்க்கறான். ஏன்னா கடனை வந்து அவனுக்கு கொடுக்கணும்ல, ஒப்படைக்கணும்ல, அதனால இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ட்ரக்குக்காரனுமே பக்கத்துல நிக்கிறான். அவனுமே வந்து நம்ம லூக்காவை பார்த்ததுமே அவன் இருக்கிற காசை எடுத்து நம்ம லூக்கா கிட்ட அந்த மொத்த காசையும் கொடுக்குறான். ஏன்னா இந்த இதுக்கு முதலாளி அவன் தானே, அதனாலதான் இப்போ அந்த காசையுமே லூக்கா வாங்கி கையில வச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து ரொம்பவுமே சின்சியரா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தா நம்ம லூக்காவுமே இவனை நம்ம மேனேஜரா போட்டதா என்ன அப்படின்ட்டு, மேட்டியஸ் உள்ளவா அப்படின்னு சொல்லி லூக்காவுமே கூட்டி போறான். கூட்டி போயிட்டு கொஞ்சம் காசு கையில கொடுத்து வெளியே கடைக்கு போயிட்டு சிகரெட் பாக்கெட் வந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இவன் தப்பிச்சு போயிருவான் அப்படின்ட்டு எந்த ஒரு பயமும் இல்லாம லூக்காவுமே நம்ம ஹீரோ கிட்ட காசு கொடுக்குறான். அந்த காசை எட்டு போயிட்டு அங்க உள்ள ஷாப்ல சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டுமே வந்து நம்ம ஹீரோ வந்து லூக்கா கிட்ட வந்து கொடுத்துறான். திரும்ப இதை பார்த்த லூக்காவுமே, இந்த நீ ஒரு 2 சிகரெட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கொடுக்குறான். இப்படி கொடுத்துட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த லூக்காவோட டேபிள்ல ஒரு 2 பேப்பர் மாதிரி இருக்கும். அந்த பேப்பர்லயுமே வாசித்து பார்த்ததுக்கு அப்புறம், முதலாளி நான் ஒன்னு சொல்றேன், கோச்சுக்காதீங்க, பேசாம நீங்க வணிகத்தை ஓனா பண்ண வேண்டியதானே, எல்லா இடத்துலயும் நம்மளே பண்ண வேண்டியதானே, உங்களுக்கு நல்ல காசு கிடைக்கும்ல அப்படின்ற மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த லூக்காவுமே, எனக்கே அட்வைஸ் பண்றியாடா அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே டேபிளோட ஒட்ட வச்சு அவனையுமே வந்து மிரட்டி விட்டுருவான். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், விறுவிறுன்னு அங்கிருந்து எழுந்து போயிருவான். எழுந்து போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் பார்த்தோம்னா ஜாலியா வந்து ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதை நம்ம லூக்காவா இருக்கட்டும், அதே மாதிரி அந்த ட்ரக்குக்காரன் குண்டேன்னு சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, இவங்களா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே பயங்கரமா ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது லூக்காவுக்குமே வந்து ஒரு கால் வருது. அந்த காலை எடுத்து பேசினதுக்கு அப்புறம் உடனேயே நம்ம ஹீரோவை தவிர்த்துட்டு அந்த 3 பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாத்தையுமே வண்டிக்குள்ள ஏத்தி விட்டுறான். இங்க பாருங்க, வண்டிக்குள்ள அமைதியா தான் இருக்கணும், சத்தம் போட்டீங்கன்னா உங்களை சுட்டு கொன்னுருவேன், வண்டியை வெடிக்க வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப 3 பேத்தையுமே வண்டிக்குள்ள ஏத்தி விட்டு நம்ம ஹீரோவை மட்டும் தனியா கூட்டி போயிட்டு, மேட்டியூஸ் நல்லா கேட்டுக்கோ, இப்ப வரவங்க எல்லாருமே பெரிய பெரிய அதிகாரிய, மேலதிகாரிய, அதனால அவங்க வந்து என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு எந்த ஒரு உண்மையும் சொல்லிடக்கூடாது, அதனால பார்த்து இருந்துக்கோ, நான் உன் பக்கத்திலே தான் இருப்பேன், அப்படி உண்மையை சொன்னேன்னு நினைச்சுக்கோ, எல்லாத்தையும் சுட்டு போட்டு நான் தப்பிச்சு போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை பார்த்து இவன் மிரண்டு போயிடுறான் நம்ம ஹீரோ. இப்போ அந்த போலீஸ்காரங்களுமே வந்துட்டு, என்னப்பா எங்க என்ன பண்றீங்க, யாரும் இந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா உனக்காண்டி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்ப நம்ம லூக்காவுமே, எனக்கு ஒரே ஒருத்தன் தான் வேலை பார்க்கறான், மேட்டியூஸ் இவன் பேரு, இந்த இருக்கான்ல, இவனை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே பக்கத்துல கூட்டு வச்சு, என்னாச்சு எத்தனை நாள் நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ்காரங்க நம்ம ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க. மேம் நான் ஒரு 6 மந்த் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். வேற யாரும் இங்க வேலை பார்க்கறாங்களா இல்ல நீ மட்டும் தானாப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, மேம் நான் மட்டும் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ஓகே, ஐடி ப்ரூஃப்லாம் இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஐடி ப்ரூஃப்லாம் உள்ளதா மேம் இருக்குது அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம லூக்கான்னு சொன்ன பாத்தீங்களா, அவன்கிட்ட கேக்குறாங்க, என்னப்பா நீ ஐடி ப்ரூஃப் வச்சிருக்கே அப்படின்னு கேட்கும்போது, மேம் ஏன் இதுவும் ஐடி ப்ரூஃப் உள்ளதா இருக்குது அப்படின்னு சொல்றான். இதை பார்த்த போலீஸ்காரங்களுமே, நீ இந்த கம்பெனிக்கு ஓனரா தானே இருக்க, ஐடி ப்ரூஃப்லாம் கையில வச்சுக்க முடியாதா அப்படின்னு சொல்றான். மேம் சாரி மேம் மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி வாங்க நம்ம ரூமை செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த போலீஸ்காரங்களுமே கூட்டி போயிட்டு நம்ம ஹீரோ இருப்பான் பாத்தீங்களா, அந்த ஒரு ரூமை வந்து செக் பண்ணிட்டு இருக்கான். அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு தாளுக்கு எதுக்குப்பா இத்தனை பெட்டு, அதுவும் இல்லாம பெட்டு ரொம்ப அடி வாங்கி இருக்குது, என்னாச்சு எதனால அப்படின்னு கேட்கும்போது, அப்ப நம்ம ஹீரோவுமே நம்ம முதலாளியை மாட்டி விட்டுருக்க கூடாது அப்படின்ட்டுலாம் வந்து அவன் சொல்லல, நம்ம ஏதாவது உண்மையை சொன்னோம்னா நம்மள போட்டு போயிரும் அப்படின்ட்டு, மேம் அவர் என்னோட முதலாளி, ஆல்ரெடி எனக்கு சாப்பாடா இருக்கட்டும், தங்குற இடமா இருக்கட்டும், போக்குவரத்து செலவா இருக்கட்டும், எங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிடுற சம்பளமா இருக்கட்டும், எல்லாமே வந்து இவர் தான் பண்றாரு, இதுக்கு மீறி எனக்கு ஒரு நல்ல பெட்டு வேணும்னு எதிர்பார்க்கறீங்களா, எனக்கு இதுவே போதும், இப்படி ஒரு முதலாளி எனக்கு இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை பார்த்த போலீஸ்காரங்களுமே, சரி பரவாயில்ல எல்லாமே கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு
சொல்லிட்டு அவங்களுமே வந்து போயிடுறாங்க. இப்ப போய் அன்னைக்கு நைட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் சேர்ந்து ஏன்டா நீ இப்படி பண்ண, போலீஸ்காரங்க வந்தாங்க அவங்ககிட்ட உண்மையை சொல்லிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ இப்ப கேட்டது கரெக்டான கேள்விதான், ஆனா நான் உண்மையை சொல்லியிருந்தேன்னு நினைச்சுக்கேன், என்ன அந்த போலீஸ்காரங்க 2 பேரு எங்க 3 பேத்தையும் போட்டு போயிருப்போம், சுட்டு கொண்டுட்டு போயிருப்பான் யாரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம தப்பிப்போம், பொறுமையா தப்பிப்போம், அதனால எல்லாரும் பொறுமையா இருங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் நம்ம ஹீரோ. இப்போ அடுத்த நாள் பார்த்தோம்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே பயங்கரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் லூக்கா உட்காந்து அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் கேட்டுக்கு வெளியே கார் சவுண்ட் கேக்குது, ஆரன் கேக்குது. இத பார்த்த லூக்காவுமே அந்த கேட்டோட சாவி எட்டு வந்து மேட்டியஸ் இந்த அந்த கேட்டை திறந்து விடு அப்படின்னு சொல்றான். என்னடா சாவியை தான் கொடுக்குறான்ட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் நம்ம ஹீரோக்கு வியப்பா தான் இருக்குது கொஞ்சம். இப்ப மேட்டியஸுமே அதாவது நம்ம ஹீரோவுமே போயிட்டு அந்த ஒரு கேட்டையுமே திறந்து விடுறான். திறந்து விட்டதுமே அந்த ட்ரக் ஓட்டுற குண்டனுமே உள்ள வந்ததுக்கு அப்புறம் காசா இருக்கட்டும் ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் இது ரெண்டையுமே லூக்கா கிட்ட கொடுக்குறான். ஆனா லூக்கா என்ன பண்றான், அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து மேட்டியஸ் இந்த ட்ரெஸ்ஸை வந்து குளிச்சுட்டு போட்டுக்கோ, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், நீ என்னோட பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாத்ரூமுக்கே அனுப்புறான் லூக்கா. இத பார்த்து இவன் மிரண்டு போயிட்டு நம்ம லூக்காவோட பாத்ரூம் போறான். அங்க கண்ணாடி பயங்கரமா இருக்கு பாத்ரூம். ஃபர்ஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு அவன் முகத்தை கண்ணாடியில அவனே பாக்குறது ஃபர்ஸ்ட் தடவை இதுதான். இப்ப அவனுமே ஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இவங்களுமே கார்ல போறாங்க. யாரு, நம்ம லூக்கா நம்ம ஹீரோ, இவங்க 2 பேரும் போறாங்க. அப்படியே கார்ல போய்கிட்டே இருக்கும்போது நம்ம லூக்காவுமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு தம்பி இதுக்கப்புறம் எனக்கு மேனேஜர் நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் இவன் வந்து மேனேஜர்னு வேற சொல்லிட்டான், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முத அவன் இருக்கிற இடத்துல இருந்து வெளியே வந்து மக்களா இருக்கட்டும் பெரிய பெரிய பில்டிங்கா இருக்கட்டும் ஒரு சந்தையா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வித்தியாசமா பார்த்துட்டு கார்ல போய்கிட்டு இருக்கான். இப்ப இந்த காருமே எப்படி ஒரு குடோன் மாதிரி இருக்கு. அந்த குடோனுக்குள்ள போது அந்த குடோனுக்குள்ள போனதுமே அந்த ஒரு பயங்கரமான பெரிய கேட்டையுமே ஃபுல்லா லாக் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த கார்ல இருந்து இறங்கி நம்ம லூக்கா நம்ம ஹீரோ இவங்க 2 பேரு அது போக இன்னொருத்தர் இவங்க 3 பேர் வந்து போறாங்க. இவங்க 3 பேர் போயிட்டு அங்க ஒரு டோரை திறக்கிறாங்க. திறந்ததுமே ஒரு 5 பேர் அடிமையா வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அங்க இருக்காங்களோ அதே மாதிரி இவங்க இங்க. இத பார்த்தா நம்ம ஹீரோ மிரண்டு போயிடுறான், என்னடா இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கான். திருன்னு அவனுக்கு என்ன யோசிக்கிறதுன்னு கூட தெரியல. இன்னொரு பக்கம் லூக்கா இருக்கல்ல அவனுமே வந்துட்டு இங்க பாரு மேட்டியோஸ், நீயே வந்து யாராவது ஒரு 3 பேத்தை வந்து ரெடி பண்ணு, அதாவது செலக்ட் பண்ணு, நம்ம வந்து அந்த 3 பேத்தை நம்ம இடத்துக்கு வந்து கூட்டி போறோம் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி நம்ம ஹீரோவுமே ஒரு 3 பேத்தை வந்து செலக்ட் பண்ணிடுறான். இப்ப அந்த 3 பேத்தையுமே வண்டியில ஏத்திட்டு திரும்பவும் பழையபடிக்கு ஒரு இடத்துக்கு போறாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது பயங்கரமா சுத்தி பார்த்துட்டு தான் இருக்கான் நம்ம ஹீரோ. இன்னொரு இடத்துக்கு போறாங்கல்ல அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு டோரை திறக்கிறாங்க. அந்த டோரை திறந்து பார்த்தா உள்ள எல்லா பொண்ணுங்களும் அடிமையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதை தச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்தா நம்ம ஹீரோக்கு அட்டங்கொய்யால ஏண்டா பையங்களை தான் வேலை கொடுக்குறேன்னு கூட்டி வந்து அடிமையா வச்சிருக்கீங்கன்னா பொண்ணுங்களையும் வேலை கொடுக்குறேன்னு ஏமாத்தி அடிமையா தான்டா வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அங்க இருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இன்னொரு டோரை திறக்கிறான். அந்த டோரை திறந்து பார்த்தோம்னா நிறைய பொண்ணுங்க கையும் மூஞ்செல்லாம் கெட்டி அடிமையா படுக்க வச்சிருக்காங்க. அதுல 2 பொண்ணை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம ஹீரோ கூட்டி போறான். அவளுங்க 2 பேத்தையுமே கூட்டி போயிட்டு கார்ல ஏத்தலான்ட்டு பின்னாடி காரோட டோரையுமே திறக்கும் போது அந்த ஒரு 3 பேர் கூட்டி வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அதுல ஒருத்தன் அப்படியே இதுதான்டா நல்ல சான்ஸ் தப்பிச்சு ஓடுறான். ஒரு பக்கம் அவனை துரத்திட்டு நம்ம ஹீரோ ஓட, இன்னொரு பக்கம் யாரும் ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லூக்காவுமே கண்ணை காமிச்சு மாட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப எப்படியோ ஒரு வழியா ஓடினவனா நம்ம ஹீரோ பிடிச்சு கூட்டி வந்துடுறான். இப்ப அவனையுமே வண்டியில ஏத்தி விட்டு அந்த பொண்ணுங்களையும் வண்டியில ஏத்தி விட்டு அதுல ஒருத்தன் போன்ல அவங்களுக்கு புரியுற மாதிரி வாய்ஸ வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க பக்கத்துல வைக்கிறான். அதுல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, தம்பிகளா பொண்ணுங்களா இங்க யாருமே தப்பிச்சு போகணும்னு நினைக்காதீங்க, தப்பிச்சு போனா நம்ம வந்து போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் காப்பாத்திடுவாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க, ஃபர்ஸ்ட் உங்களை கொல்றதே போலீஸா மட்டும் தான் இருக்கும், ஏன்னா போலீஸும் எங்க ஆளுதான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப இவங்க எல்லாத்தையுமே காருக்குள்ள அடைச்சு இவங்களுமே வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்ப லூக்காவுமே நம்ம ஹீரோவை பார்த்து தம்பி பின்னாடி 2 பொண்ணுங்க இருக்காங்களா அந்த 2 பொண்ணுங்களை மேல கூட்டி போயிட்டு கதவை மட்டும் தட்டு, அவங்க கதவை திறப்பாங்க, அவங்க கிட்ட இந்த 2 பொண்ணுங்களை விட்டு காசு வாங்கிட்டு வா, அப்படி காசு வாங்கிட்டு வரலன்னா அவங்களை கொன்னுருவேன்னு லூக்கா சொன்னான்னு சொல்லிரு அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ அந்த 2 பொண்ணுங்களையுமே நம்ம ஹீரோ அப்படியே மேல கூட்டிட்டு போறான். கூட்டி போயிட்டு அந்த 2 பொண்ணுங்களை அந்த ஒரு இடத்துல விட்டுட்டு அங்க உள்ளவங்க இருப்பாங்க பாத்தீங்களா கடத்தல்காரங்க, அவங்கிட்ட வந்து இங்க பாருங்க காசு வந்து வேணும், காசு கொடுங்க இந்த பொண்ணுங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவனுங்களுமே என்னது காசா, ஏன்டா நீயே யாருன்னு தெரியாது, உன்ட்ட எப்படா காசு கொடுக்க முடியும், காசெல்லாம் கொடுக்க முடியாது, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போயிரு இல்ல உனக்கு கொன்னுரு அப்படின்னு நம்ம ஹீரோட தலையில கண்ணை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவுமே சொல்றான், பரவாயில்ல நீ என்ன கொன்னாலும் பரவாயில்ல, லூக்கா வந்து கீழே தான் இருக்காப்ல, இந்த பொண்ணுங்களுக்கு நீ காசு கொடுக்கலனா என்னையும் கொல்லுவாரு, என்ன மட்டும் கிடையாது தம்பி உங்களையும் கொல்லுவாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த கடத்தல்காரங்களுமே சரி ஓகே இந்த காசு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்டயுமே கொடுத்துறாங்க. நம்ம ஹீரோ காசு எடுத்துட்டு போகும்போது நம்ம இதுல பாதி காசு எடுத்து போட்டு அவனுமே பாதி காசு எடுத்து வச்சுக்கிறான். இப்போ கார்ல ஏறிட்டு அந்த ஒரு காசுமே கொடுத்துறான். அந்த காசை கரெக்டா எண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவுமே இங்க பாருங்க முதலாளி அவன் பாதி காசு தான் கொடுத்தான் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்ய சொல்லிடுறான். ஆனா அதுக்கு லூக்காவுமே எந்த ஒரு ரியாக்ஷனும் பெருசா கொடுக்கல. அதுல இருந்து கொஞ்சம் காசு எடுத்து நம்ம ஹீரோக்குமே கொடுத்துறான், இந்த உன் சம்பளத்தை நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ இவங்களுமே வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. போனதுமே நம்ம ஹீரோவுமே அந்த காரை திறந்து அந்த 3 பேத்தை வந்து இறக்கி விட்டுட்டு இருக்கான். இறக்கி விட்டுட்டு நம்ம ஹீரோவுமே அப்படி நின்னுகிட்டே இருக்கும்போது அதுல இந்த இசாக்கின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த சுருட்ட முடியாரு, அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஹீரோக்கும்
ஒருத்தனுக்கு ஆகாதுன்னு சொல்லி பாத்தீங்களா, அவனுமே ஒரு கட்டை எடுத்து நம்ம ஹீரோக்கு மண்டையிலேயே டங்குன்னு அடிச்சிருவான். பின்னாடி கூடி அடிச்ச அடுத்த செகண்ட் அவனுமே மயக்கம் போட்டு விழுந்துருவான். இப்ப அப்படியே கண் முழிச்சு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ எங்க இருப்பான்னு பார்த்தோம்னா லூக்காவோட ரூம்ல தான் இருப்பான். அப்ப லூக்காவுமே பயப்படாத நீ என்னோட ரூம்ல தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இத பார்த்த நம்ம ஹீரோவுமே லூக்கா மேல டென்ஷன் ஆகி இந்த பையங்களை கடத்துறது, பொண்ணுங்களை கடத்துறது, இந்த அடிமையா வேலை வாங்குறது இத பத்தி என்கிட்ட சொல்லாத, ஏன்னா இதுக்கப்புறம் நான் கடத்துறதுக்குலாம் வரல, மத்தபடி நீ என்ன வேலைனாலும் சொல்லி நான் செய்யறேன், ஆனா இந்த கடத்துற வேலைக்கு வரல, என்ன விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது மட்டும் கிடையாது, நம்ம லூக்காவை பார்த்து நீ தப்பானவன், அதுக்கடி நான் தப்பானவன் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த லூக்காவுமே ரொம்பவுமே மனம் உடைஞ்சு போயிட்டு நீ என்ன அவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்க, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, எங்க அம்மாவும் விவசாயம் தான், பண்ணையில வேலை பார்த்தவங்க தான், கஷ்டப்பட்டு தான் என்னையும் வளர்த்தாங்க, எனக்கு வேற வழியே தெரியல, நானும் ஒன்ன மாதிரி தான் வந்தேன், வந்துதான் நான் இவ்வளவு பெரிய ஆள் ஆயிருக்கேன், என்னையும் ஏமாத்தி தான் கூட்டி வந்தாங்க வேலை தரேன்னு சொல்லிட்டு, ஓ நிலைமையில தான் நானும் இருந்து வந்திருக்கேன், அதனால நீ என்ன இப்படி புரிஞ்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு லூக்காவுமே உள்ள போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுமே ஐயோ தப்பா ஏதாவது பேசிட்டோமோ அப்படின்ட்டு பயங்கரமா எல்லாத்தையும் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். இப்படி அன்னைக்கு நைட் நல்லா தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில பார்த்தோம்னா லூக்காவுமே நம்ம ஹீரோ கையில கண்ணு கொடுத்து அவங்க எல்லாத்தையுமே ரூம்ல இருந்து வெளியே வர வச்சு வேலையை பார்க்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப நம்ம ஹீரோவுமே விறுவிறுன்னு போறான். அவங்க ரூமுக்கு போயிட்டு சும்மா தான் நின்றுக்கான், எதுவுமே சொல்லல. அங்க உள்ளவங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த இசாக்கின்னு சொல்லிருப்பல, அவனுமே நம்ம ஹீரோ மேல ரொம்பவுமே வெறுப்பாகி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவுமே டப்புன்னு கண்ணு எடுத்து இங்க பாருங்க சுட்டு போட்டுருவோம், எல்லாரும் பின்னாடி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேலை மட்டும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேலை கூப்பிட்டு இங்க பாருங்கடா, என்ன நம்புங்கடா, நான் நினைக்கிற மாதிரி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிலாம் நான் வேலை பார்க்கல, என்னையும் அவன் அடிமையா தான் வச்சிருக்கான், நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருக்கான், இல்லனா என்ன சுட்டு கொன்னுருவான்டா, இது ஒரு நல்ல சான்ஸ்டா, அவனை நம்ப வச்சு கழுத்தறுத்து நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிருவோம், அதுக்காண்டி தான் நான் பிளான் போட்டுட்டு இருக்கேன், என்ன நம்புங்க, நானும் உங்கள ஒரு தாள் தான் எப்பவுமே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே வரிசையா கூட்டி வேலையை பார்க்க விட்டுறான். இன்னொரு பக்கம் அந்த புதுசா வந்தாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா ஒரு 3 பேரு, அவங்க கிட்ட இப்படிதான் இந்த தாமிரத்தை இந்த வயருக்குள்ள இருந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லூக்கா செஞ்ச வேலை எல்லாத்தையுமே இவன் செஞ்சு இவன் கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒரு பக்கம் நைட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான், நம்மளும் லூக்கா மாதிரியே மாறிக்கிட்டு இருக்கோமோ, நம்மள கீழே அடிமையா தான் வச்சிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அன்னைக்கு நைட்டு. இப்படி அடுத்த நாள் பார்த்தோம்னா நம்ம ஹீரோவை லூக்காவுமே கூப்பிட்டு இதுக்கப்புறம் உன்னோட போன் ஒன்ட்டே இருக்கட்டும், இந்த போனை நீ வச்சுக்கோ, உங்க அம்மாக்கு கால் பண்ணி ஃபர்ஸ்ட் பேசு அப்படின்னு சொல்றான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயி போயிருது. இப்ப அந்த போன் எடுத்து அவங்க அம்மா கால் பண்றான். கால் பண்ணதுமே அம்மா நான் தாமா மேத்யூஸ் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். டே மகனே, என்னடா இத்தனை நாள் கழிச்சு கால் பண்ணிருக்க, நானும் கால் பண்ணேன், ரீச்சே ஆகலையடா, என்னாச்சுடா, எங்கடா போன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நான் நல்லதாமா இருக்கேன், கொஞ்சம் வேலை அதிகமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சரி அதெல்லாம் இருக்கட்டும், எப்படா இவ்வளவு காசு எனக்கு அனுப்பி விட்டுருக்க, அவ்வளவு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாமா கொஞ்சம் அதிகமா வேலை பாக்குறேன், அதனாலதான் சம்பளம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ இந்த சம்பளம் இவ்வளவு அனுப்பி விட்டுருக்காங்கன்னு அவங்க அம்மா சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே லூக்காவை தான் திரும்பி பார்ப்பான். ஏன்னா இந்த வேலையை எல்லாத்தையும் பார்த்தது லூக்கா தான், அவ்வளவு அமௌண்ட் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சது நம்ம லூக்கா தான். இப்போ இதை நினைச்சு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்ப அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ லூக்கா இவங்க 2 பேருமே பயங்கரமா பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பார்ட்டியை முடிச்சிட்டு லூக்காவுமே ரொம்பவுமே போதையா இருக்கான், மயக்கமா இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவுமே அவனையுமே கூட்டி பெட்ல படுக்க போட்டுட்டு இங்க பாருங்க இருங்க வரேன்னு சொல்லிட்டு இவனுமே பெப்சி எடுக்க போயிருப்பான். பெப்சி எட்டு பார்த்தா இவனுமே பயங்கரமா தூங்கிட்டு இருப்பான், எழுந்துக்கவே மாட்டான். ஒரு பக்கம் அந்த லூக்காவோட கண்ணு டேபிள்லயுமே இருக்கும், அந்த கண்ணை எடுத்துட்டு லூக்காவை இதுதான் காரணம்னு சொல்லிட்டு சுட்டு போட்டு நம்ம எப்படியாவது தப்பிச்சு போயிடலாமான்னு யோசிப்பான். ஆனா அவனால சுடவே முடியாது. இப்ப அப்படியே அந்த கண்ணை பைக்குள்ள வச்சுட்டு பக்கத்துல உள்ள ஹோட்டல்ல போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையான சாப்பாடா இருக்கட்டும் அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே வாங்கிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்குமே கொடுத்துட்டு இங்க பாரு இந்த சாப்பாடு உங்களுக்கு தான் நான் வாங்கிட்டு வந்தேன், அவன் போதையில இருக்கான், அவன் தெளிஞ்சு வரதுக்குள்ள இந்த சாப்பாடு நீங்க சாப்பிட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸ் இவங்க அதை வாங்கவே மாட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோவுமே டே என்ன நம்புங்கடா, நானும் உங்கள ஒருத்தன் தான்டா, அவன் என்ன சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டு இருக்கான்டா, இது நல்லதாண்டா, நம்ம தப்பிச்சு போறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ்ரா, இது நம்ம போவோம்டா, வெயிட் பண்ணுங்கடா, இப்போதைக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அந்த ஒரு துப்பாக்கி அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம ஹீரோவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ அடிமையா இருந்தான், அந்த அடிமையில இருந்து நீ அடிமை கிடையாது, உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்லா பாத்துக்கிறது இந்த லூக்கா தான். அப்புறம் எப்படி இவனை கொல்ல தோணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவனுக்கு இருக்குது. இப்போ ஒரு பக்கம் நல்லா யோசிச்சுக்கிட்டு இருக்கான் என்னடா பண்ண அப்படின்ட்டு. எப்படி அடுத்த நாள் பார்த்தோம்னா அந்த அடிமைகள் அந்த நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு பயங்கரமா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ லூக்காவுமே போதையில இருந்து எழுந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு இங்க பாரு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குளிச்சு கிளம்பி ஒரு இடத்துக்கு போறாங்க. அது என்ன இடம்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ ஒரு முதலாளி, அவனுக்கும் ஒரு முதலாளி இருக்கா, அந்த ஒரு இடத்துக்கு தான் போறாங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் இங்க ஒருத்தனை காமிக்கிறாங்க பாத்தீங்களா, இவன் தான் லூக்காவோட முதலாளி. அந்த லூக்காவோட முதலாளி பொண்ணுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல இவனும் ஒரு gift கொடுத்துட்டு லூக்கா நம்ம ஹீரோவை லூக்காவோட முதலாளி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நல்லா பேசுறாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் லூக்கா குழந்தைகளோட விளையாண்டுகிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் ஒருத்தவங்கன்ட்டு ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொருத்தவங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட லூக்காவோட முதலாளி இருக்கான் பாத்தீங்களா, அவன் இங்க பாரு நீ யாரு எவரெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா உன்னை லூக்கா இவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிறானா அதுல இருந்து எனக்கு ஒன்னே ஒண்ணு புரியுது, அவன் உன்னை அடிமை
எல்லாம் வச்சிருக்கல. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, எங்க அப்பாவுக்கு வந்து நிறைய வணிகங்கள் இருந்துச்சு. அதாவது நீங்க இப்ப பண்றீங்கல்ல அந்த வேலை தான். அதாவது தகுட வந்து எடுக்கிற வேலை, தாமிரத்தை எடுக்கிற வேலை, இந்த மாதிரி நிறைய வணிகங்கள் இருந்தது. அந்த வணிகத்தை எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் என்னால பாத்துக்க முடியல. எனக்கு ஒருத்தர் தேவைப்பட்டாங்க. அப்படி ஒருத்தர் கிடைச்சவன் தான், நம்பிக்கையா கிடைச்சவன் தான் லூக்கா. அதனாலதான் நான் இப்ப வரைக்கும் நான் நல்லா இருக்கேன். அவனாலதான் நான் நல்லா இருக்கேன். என்னால அவன் நல்லா இருக்கான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் நீயும் அவன் கண்ணுல நீ நல்லவனா தென்பட்டிருக்க. அதனாலதான் இப்ப வரைக்கும் உன்னை நம்பிக்கையா உன்னை நல்லா பாத்துக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ இன்னொரு பக்கம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம லூக்கா நம்ம ஹீரோ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம லூக்காவுமே சொல்றான், இங்க பாரு மேட்டியஸ், என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்காத. நானும் ஒன்ன மாதிரி தான் இருந்து வந்திருக்கேன். அதனால ஒரு குடும்ப சூழ்நிலை என்னன்னு எனக்கும் தெரியும். நீ வந்து வீட்டுக்கு போ, நான் உன்னை வந்து வீட்டுக்கு விட்டுறேன், நீ போயிரு. நானே உங்க வீட்டுல போய் ட்ராப் பண்றேன். நீ இதுக்கப்புறம் சுதந்திரமா வாழு, நீ மட்டும் போயிரு அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம மேட்டியஸுக்கு நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா ஐயோ வெளியே போக சொல்லிட்டாங்களே, பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே சந்தோஷமா இருக்குது. ஆனா இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போறோமே, ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே நம்மளும் வந்தோம், அவங்க கூட தானே அப்ப நம்மளும் போகணுங்கிறத ஒரு கில்டுலயே வந்திருக்காங்க. இப்படி அங்க இருந்து கிளம்பி நம்ம லூக்காவோட ஃபேமிலி இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா நம்ம லூக்காவோட ஒய்ஃபா இருக்கட்டும், அவங்க அம்மாவா இருக்கட்டும், நம்ம லூக்காவோட பிரதரா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் கூட ஜாலியா பேசி சூப்பரா இருக்கா நம்ம ஹீரோவும். இப்படி அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா அடுத்த நாள் ஒரு நாள் நம்ம ஹீரோ அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த இசாக்கின்னு சொல்லியிருப்போம் பாத்தீங்களா, அவனுமே அங்க இருந்து ஓட்டத்தை பிடிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோக்கு வேற வழியே கிடையாது, பிடிச்சுதான் ஆகணும். அவனுமே ஓடி போயிட்டு எப்படியோ ஒரு வழியா அந்த இசாக்கியுமே பிடிச்சிடறான். நம்ம ஹீரோ பிடிச்சு கூட்டி வந்ததுக்கு அப்புறம் உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றானா, நம்ம இசாக்கி இருக்கான் பாத்தீங்களா, அவனோட வீட்டுக்கு கால் பண்ணி அவங்க அப்பா அம்மா வந்து பாத்து இருக்க சொல்லுங்க, சேஃபா இருக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுறான். இவன் ஏன் இப்படி சொல்றானா, இப்போ நம்ம ஹீரோவோ இல்ல ஹீரோவோட ஃப்ரெண்டோ இவங்க யாராவது ஏதாவது தப்பிச்சு போகணும் முயற்சி பண்ணாங்கன்னா, இல்ல அங்க ஏதாவது திகுடு முகுடா ஏதாவது வேலை பார்க்கணும் முயற்சி பண்ணனாலே அங்க அவங்க அம்மா அப்பாவை தான் வந்து கொல்லுவாங்க. எந்த மாதிரி தான் இது ஒரு பயங்கரமான அடிமையான இடம். இப்படி சொல்லிட்டு ஒரு பக்கம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ சமைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட போனுக்கு ஒரு போட்டோ வருது. அந்த போட்டோல ஒரு அம்மா இருக்காங்க. ஒரு அம்மாவுமே கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொல்ற மாதிரி இருக்குது அந்த இமேஜ். அது யாரு அம்மான்னு பார்த்தோம்னா, நான் சொன்னேன் பாத்தீங்களா இசாக்கின்னு, அவனோட அம்மா தான். இதையுமே எடுத்துட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அவன்கிட்ட காமிக்கிறான். இதை பார்த்து அவனால தாங்க முடியல, ஐயோ அம்மான்னு அழுதுகிட்டு இருக்கான். அவனால எதுவுமே பண்ண முடியல. இப்ப அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா அடுத்த நாள் எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது லூக்காவுமே நம்ம ஹீரோ கிட்ட, இங்க பாரு இன்னைக்கு நம்ம உன்னோட வீட்டுக்கு போறோம், இதுக்கப்புறம் நீங்க வரப்போறது கிடையாது, வா கிளம்புவோம், எல்லாத்தையும் பேசிட்டு வரோம்னா பேசிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே சாமுவேல்னு சொல்லியிருப்பேன், அவங்க கிட்ட போயிட்டு இங்க பாரு நான் கிளம்ப போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சாமுவேலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா இப்படி பண்ணிட்டியடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோவையே முழுக்க முழுக்க நம்பி இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு தான் எல்லாருமே பிளான் பண்ணி ஒன்னா இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் போறத பார்த்து இவனால சகிச்சுக்கவே முடியல. அதனால இங்க பாரு லாஸ்டா எனக்கு ஒரு சீரட் அடிக்கணும், சீரட் இருந்தா கூட அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து வாங்கி அதை பத்த வச்சு நம்ம ஹீரோ கையிலேயே சூடு வச்சு விட்டுறான். நீ என்னை விட்டு போனாலும் சரிடா, என்னோட ஞாபகம் உனக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூடு வச்சு விட்டுறான். ஆனா நம்ம ஹீரோவுமே அதே கில்ட்டோட பெட்டி படிக்க கட்டிட்டு அவனுமே கார்ல வந்து கிளம்பிடுறான். இவன் கார்ல போகும்போது அதே கில்ட்ல தான் இருக்கான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போகணும், ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்திட்டு தான் நம்ம போகணும் அப்படிங்கறத இவன் நினைச்சிருப்பான். ஆனா இவன் மட்டும் போறத பார்த்து லாஸ்ட் வரைக்கும் இவன் கில்ட்லயே தான் போவான். அப்படியே அதோட இந்த சோகத்தோடைய படத்தையும் முடிக்கிறாங்க. இப்போ உங்க எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோ உங்க மைண்ட்ல என்னவா தோணி இருக்குது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும்ல, அதாவது நல்லவனா கெட்டவனா இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்கும்ல, அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்ம ஹீரோ ஏன் இப்படி பண்ணான்னு சொல்றேன். நம்ம ஹீரோ பண்றதுல தப்பா இல்லையான்னு கேட்டா தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம ஹீரோ தப்பு பண்ணல, நம்ம ஹீரோ சுத்தி உள்ள சூழ்நிலையில் தான் தப்பு பண்ண வச்சிருக்குது. அதனால தப்பே கிடையாது. இது முக்கியமா இந்த படத்துல இருந்து ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு கிடைக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா வாழ கத்துக்கணும். எனக்கு அதிகமா வேணும்னு பட்டோம்னா இந்த மாதிரி தான் சூழ்நிலைகள் நமக்கு அமையும். இந்த படம் முக்கியமா எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த மாதிரி படம் எனக்கு நிறைய வேணும்டா ராஜு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நம்ம போடுற ஒவ்வொரு படமும் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் தேடி வரும். திஸ் இஸ் யுவர் ஆர்ஜி எக்ஸ்பெக்டேஷன் தமிழ். வரட்டா.